தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் நான் பேசுறது கேட்குதா? எஸ் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. தேவன் தம்முடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய சவுத் தமிழ் கான்ஃபரன்ஸ் மூலமாக குடும்ப ஐக்கிய ஜெப கூட்டங்கள் நடத்துவதற்கு நமக்கு தம்முடைய ஆவியின் ஒத்தாசையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். இந்த வாரம் முழுக்க ஆதியாகமத்தில் குடும்பங்கள், ஃபேமிலிஸ் இன் ஜெனிசிஸ் என்ற தலைப்பில் நாம் 7 குடும்பங்களை பற்றி படிக்க போகின்றோம். இந்த நல்ல திட்டத்தையும் உணர்த்துதலையும் கொடுத்த பரலோகத்தின் தேவனுடைய திருநாமம் முதலாவது மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக நம்முடைய கான்ஃபரன்ஸ் நிர்வாக தலைவர்களும் இதற்காக எடுத்துக்கொள்கிற நல்ல முயற்சிகளுக்காக கர்த்தருக்கு நான் துதி கன மகிமை எல்லாம் ஏறெடுக்கின்றேன். இந்த கடைசி நாட்களில நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக பலப்பட வேண்டும் என்றால் வேதாகம குடும்பங்களை நாம் திரும்பி பார்க்கவும் தியானிக்கவும் அதிக நேரம் செலவிட வேண்டியது மிக அவசியம். ஆகவே இந்த வாரத்துல குடும்பங்களை பற்றி நாம் படிக்க தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய தயவை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் முத்துராஜன் அவர்கள் சொன்ன நல்ல சாட்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு அருமையான ஒரு உயிருள்ள சாட்சியாக தேவன் அவரை வைத்திருக்கிறார். அநேகர் ஜெபம் செய்தோம். சகோதரர் முத்துராஜன் போல அநேக பிள்ளைகளை தேவன் இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். தேவாதி தேவன் அவர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதற்காக நம் ஆண்டவரை துதிப்போம். இந்த நாளிலே ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து முதலாம் குடும்பத்தை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். முதலாம் குடும்பம் எந்த குடும்பம் என்று எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த நாளில முதல் குடும்பமும் முதல் ஆசீர்வாதங்களும் என்ற தலைப்பில நாம் படிக்க போகின்றோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் பயபக்தியாக ஜெபம் செய்வோமா. எங்க நல்ல பரம தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை உருவாக்கி குடும்பங்களின் தலைவராயிருந்து குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் குடும்பங்களின் தேவனை உம்முடைய நாமம் மையப்படட்டும். இந்த நாளிலே உம்முடைய சன்னிதானத்திலே இந்த ஓய்வு நாளின் நிறைவு வேளையில் குடும்பமாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய எங்களுக்கு முதலாம் குடும்பத்திலிருந்து முக்கியமான பாடங்களை இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கின்றோம். கர்த்தாவே, எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. மெல்லிய சத்தத்தாலே உம்முடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்களுடைய உள்ளங்களையும் ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களையும் நீர் திறந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் தடைகள் ஏதும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் வாய்க்கு செய்யுங்க. ஆண்டவரே, மரியாளை போல கவனித்து கேட்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, மார்த்தாளை போல எங்கள் உள்ளங்கள் ஊர் சுற்றாதபடி எங்களை கிருபையாக நீர் ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஒப்படைக்கிறோம். நீரை நடத்துங்க கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் குடும்பமும் முதல் ஆசீர்வாதங்களும். நம்முடைய தியானத்திற்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வரை உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்து நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடினார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் மனைவியையும் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்ற பகுதியை நாம் முக்கிய பகுதியாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களோடுதான் முதல் மனிதனின் குடும்ப வாழ்க்கை தொடங்கியது. மகாதேவனின் கரத்திலிருந்து மனிதன் வந்தான் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ன சொல்றது, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், இந்த உலகம் படிப்படியாக தானாக உருவாகியது என்று இன்றைக்கு பரிணாம கொள்கை போதிக்கிறது. ஆனால்
தேவனுடைய கரத்திலிருந்து மனிதன் வந்தான் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதோடு கூட இந்த நாளில முக்கியமான முதல் ஆசீர்வாதங்கள், முதல் குடும்பம் பெற்ற முதல் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் இந்த நாளில் படிக்க போறோம். ஆதியாகமத்தில 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரம், 2 அதிகாரங்களையும் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கும் நாளை காலையிலும். இந்த 2 அதிகாரங்களுமே, முதல் ஆதியாகமத்தில 2, 3 ஆகிய 2 அதிகாரங்களுமே முதல் மனித குடும்பத்தின் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் நமக்கு முன்பாக வைக்கிறது. இதுல இன்றைக்கு நம்முடைய கவனத்திற்குரிய அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு படிக்க போறோம். ஆகவே இன்றைக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை எப்படியாயிலும் வாசித்து விடுங்கள். நாளைக்கு இணையும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து வரும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மனு குலத்துக்கு பரலோகம் அருளி இருக்கிற 4 பெரும் ஆசீர்வாதங்களை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அந்த 4 ஆசீர்வாதங்கள் என்னென்னவென்றால், முதலாவது முதல் ஓய்வு நாள், ஃபர்ஸ்ட் சாபத். இரண்டாவது முதல் இல்லம், ஃபர்ஸ்ட் ஹோம். மூன்றாவது முதல் உடன்படிக்கை, ஃபர்ஸ்ட் கவர்னன்ட். 4வது முதல் திருமணம், ஃபர்ஸ்ட் மேரேஜ் என்று இந்த 4 முதல் ஆசீர்வாதங்களை பற்றி நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கும் பொழுது ஆசீர்வாதங்களோடு படைத்தார். God created this world with blessings. ஆசீர்வாதங்களோடு தான் இந்த உலகத்தை அவர் உருவாக்கினார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த உலகத்தில பாவம் நுழைந்தது என்பது நாம் அறிந்த சோக வரலாறு. ஆனால் நன்றாக கவனித்து பாருங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த 4 ஆசீர்வாதங்களுமே இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த 4 ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது ஆசீர்வாதம், முதல் குடும்பத்திற்கு தேவன் கொடுத்திருந்த முதல் ஆசீர்வாதம், முதல் ஓய்வு நாள், ஃபர்ஸ்ட் சாபத். ஆதியாகமத்தில 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார் என்று ஆதியாகமத்தில 2ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். கணவன் மனைவியாக ஆதாம் ஏவாள் இருவரும் இணைந்து முதல் குடும்பமாக அடைந்து அனுபவித்த முதல் நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆதாம் ஏவாள் 2 பேரும் 6ஆம் நாளிலே படைக்கப்பட்டார்கள். இந்த 2 பேர் சேர்ந்து அனுபவித்த முதல் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 7ஆம் நாள் அவர்களுக்கு ஓய்வு நாளாக அமைந்திருந்தது. அந்த நாளை அவர்கள் தேவனோடு செலவிட்டார்கள் என்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆதாமும் ஏவாளும் எத்தனை வருஷங்கள் இப்படி ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஒரு எழுத்தாளர் சொல்கிறார், பாவம் வருகிற வரைக்கும் ஏறக்குறைய 75 ஆண்டுகள், 75 years இந்த ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு எழுதுற. இது ஒன்லி ஒரு என்ன சொல்லலாம்னு ஒரு உத்தேசம். இது ஒரு உத்தேசமான ஒரு கருத்து தானே ஒழிய நாம் அதை திட்டவட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் அல்ல. நான் அறிந்து கொண்டதை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், அவ்வளவுதான். அன்பானவர்களே, இந்த முதல் ஓய்வு நாள் முதல் குடும்பத்திற்கு ஒரு முதல் ஆசீர்வாதமாக, மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தேவன் கொடுத்திருந்தார். இன்றைக்கு உலகத்துல பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, 2 திருடர்களுக்கு இடையில் அறையப்பட்டிருக்கிற, 2 சிலுவைகளுக்கு இடையில் அறையப்பட்டிருக்கிற திருடர்களைப் போலவே இன்றைக்கு உலகத்துல பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். அது என்ன 2 சிலுவைகள் அப்படின்னீங்கன்னா, நேற்றைய வருத்தங்கள் மற்றும் நாளைய கவலைகள் என்ற 2 சிலுவைகள். Most people in our world are being crucified between 2 thieves, the regrets of yesterday and the worries about tomorrow. நேற்றைய வருத்தங்கள், நேத்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தங்கள், நாளைக்கு ஐயோ என்ன ஆகுமோ என்ற கவலைகள். இப்படி 2
சிலுவைகளுக்கு, 2 திருடர்களுக்கு இடையில, 2 சிலுவைகளுக்கு இடையில அந்த 2 திருடர்களை போல இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை முழுக்க பாருங்க வருத்தங்களாலும் கவலைகளாலும் நிறைந்திருக்கிறது. கடந்த கால வருத்தங்கள், வருங்கால கவலைகள், இந்த 2 இருக்கிறதுனாலதான் நிகழ்காலத்தை நாம கசப்பாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, ஆகவேதான் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, என் மகனே, நான் உனக்கு முதல் ஆசீர்வாதமாக ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறேன் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் பாருங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி, அந்த திருஷ்டாந்தம், அந்த உதாரணம் என்ன உதாரணம்? ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் 6 நாட்களிலே படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அந்த எடுத்துக்காட்டின்படி நாம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாளில, அந்த புனித நாளில ஓய்ந்திருக்க வேண்டும். ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில், இப்பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இந்த 7ஆம் நாள் ஆகிய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் என்று பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்துல நேற்றைய வருத்தங்கள், நாளைய கவலைகள், இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நிகழ்காலத்தை கசப்பாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நிகழ்காலத்தை நாம் மகிழ்ச்சிகரமானதாக்குவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸிங், முதலாம் குடும்பத்திற்கு கொடுத்த அந்த முதலாம் ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ஆசீர்வாதமாகிய ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள். மார்க் ஃபின்லே, நம்முடைய பிரபலமான போதகர், அவர் எழுதுறாரு, when God said remember என்ற புத்தகத்துல, it is Sabbath is a sacred space in a busy world. Each Sabbath heaven touches earth. It's a divine invitation from the King of the universe to leave the rat race of life to enter the palace of the King. இந்த உலகத்துல, அலுவல் நிறைந்த இந்த உலகத்துல ஒரு பரிசுத்தமான இடமாக, பரிசுத்தமான ஒரு பகுதியாக ஓய்வு நாள் இருக்கிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளும் பரலோகம் பூமியை தொடுகிறது. இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த எலி ஓட்டம், எலி ஓட்டமாகிய வாழ்க்கை. எலி பாருங்க, இங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், அங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், அப்படித்தானே? அதே போலதான் இன்னைக்கு நம்ம இங்க ஓடுறோம், அங்க ஓடுறோம், பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறோம், கம்பெனிக்கு ஓடுறோம். ஓடிக்கொண்டே இருக்கிற இந்த எலி போன்ற இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் அந்த குறிப்பிட்ட பரலோகத்தின் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஓய்வு நாளில நம்ம என்ன செய்யணுமா? பிரவேசிக்க வேண்டும். அந்த நாளை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க, இட் இஸ் a palace of the king. ஓய்வு நாள் ராஜாவின் அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று அந்த சராசரத்தின் ராஜாவாகிய தேவன் நமக்கு தெய்வீக அழைப்பை கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதோ அந்த ஓய்வு நாள் முடியக்கூடிய தருணத்துல இந்த முதலாம் ஆசீர்வாதத்தை குறித்து படிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். தொடர்ந்து சொல்றாரு மார்க் ஃபின்லே, we are freed from the slavery of our daily work. We are released from the bondage of the earthly to enter into the realm of the heavenly. The Sabbath calls us to rejoice in his presence. பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலே நாம் பிரவேசித்து ஆசரிக்கும் பொழுது நம்முடைய அன்றாட வேலை என்னும் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரலோகத்தின் பகுதிக்குள்ளாக, எது பரலோகத்தின் பகுதி? இந்த ஓய்வு நாளுங்க. இந்த 7 நாட்களில இந்த 7வது நாள் இருக்கிறது, இட்ஸ் a realm of the heavenly. பரலோகத்தின் ஒரு பகுதி தான் 7ஆம் நாள். அந்த நாளுக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? இந்த 6 நாட்கள் அடிமைத்தனமாக, 6 நாட்களும் அடிமைகளை போல உலக வேலைகளை இங்கு அங்கு செஞ்சு ஓடி ஆடி இருக்கிறோமே, ஆண்டவர் நமக்கு 7ஆம் நாள் என்ற பரலோகத்தின் ஒரு பகுதியை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாள் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே மகிழ்ந்து களிகூறும்படி நம்மை அழைக்கின்றது. So Sabbath
is the first blessing God gave to the first family. முதலாம் குடும்பத்திற்கு தேவன் கொடுத்த முதலாம் ஆசீர்வாதம் ஓய்வு நாள். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில சனிக்கிழமையில நாம் ஆசரிப்பதற்கு கருத்தாக கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்படுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வைப்பார். தேவன் வைத்திருக்கிறார். Still we are a blessing to the humanity. நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதுல சந்தேகம் கிடையாது. ஆகவே என்ன செய்யணும் அப்படின்னா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24 வாசிக்கிறோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த முதலாம் ஆசீர்வாதம் மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட முதலாம் ஆசீர்வாதமாகிய இந்த ஓய்வு நாளை உண்மையாய் கடைபிடிப்பதற்கு நாம் குடும்பமாக நம்மை தத்தம் செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த நாளில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓய்வு நாள் சனிக்கிழமையா? ஆச்சரியமாய் இருக்கிறதே. நான் இதுவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தானே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று குடும்பமாக ஆசரித்து வந்திருக்கிறேனே என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம் யாத்திராமத்தில் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களில் இருக்கக்கூடிய 4ஆம் கட்டளை சொல்லுகிறது, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். வாரத்தில் 7ஆம் நாள் என்பது சனிக்கிழமை. வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகிறோமே, அப்படியானால் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் அல்லவா? பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய திருச்சபை போதகர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு தேவன் கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், வாரத்தின் 7ஆம் நாள் தான் தேவன் ஓய்ந்திருந்து அவர் ஆசீர்வதித்து அவர் பரிசுத்தமாக்கின முதல் குடும்பத்திற்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளிலே, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் தெரியாமல் இருந்தேன், ஒருவேளை இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, குடும்பமாக இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். இன்னைக்கு எல்லாரும் உலகமே ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறதே, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று இன்னைக்கு உலகமே நினைக்கிறதே. காரணம் என்ன? யார் கொண்டு வந்தது என்று சொன்னால், கத்தோலிக்க திருச்சபை மார்ச் 7ஆம் தேதி கிபி 321ஆம் வருஷத்துல ஓய்வு நாளை 7ஆம் நாள் சனிக்கிழமையிலிருந்து முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியது. ஆனால் தேவன் கொடுத்த ஓய்வு நாள், மாறாத ஓய்வு நாள், நித்தியமான ஓய்வு நாள் 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை தான் என்பதில் சந்தேகமே கிடையாது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த முதலாம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்த முதல்ல கொடுத்த ஆசீர்வாதம் இதுதாங்க. நமக்கு யாராவது ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, முதல் முறையா ஒரு பரிசு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதை எவ்வளவு பத்திரமா வச்சிருப்போம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் மனுக்குலத்திற்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதமே ஓய்வு நாள் தான். கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து குடும்பமா சேர்ந்து அவர்கள் அனுபவித்த முதலாவது ஆசீர்வாதம் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை இதுவரைக்கும் நான் கடைபிடிக்காம இருந்துட்டேன் ஆண்டவரே என்று சொன்னால், இனிமேல் உண்மையாக கடைபிடிக்கத்தக்கதாக நாம் குடும்பமாக நாமே அர்ப்பணிப்போம். இது முதலாவது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பின்பற்றும் பொழுது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் ஓய்வு நாளிலே அவருடைய நேரடி பிரசன்னத்தில் நாம் நுழைகின்றோம். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். சங்கீதம் 16:11. 2வது ஆசீர்வாதம் பாருங்களேன். 2வது ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் ஹோம், முதல் இல்லம் என்ற ஆசீர்வாதம். இத ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 15 வசனங்களில வாசிக்கிறோம். முதல் குடும்பத்திற்கு ஆண்டவர் முதல் இல்லமாக ஏதேன் என்னும் தோட்ட இல்லத்தை அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருந்தார். ஏதேன் என்றால் 2 அர்த்தங்கள் இருக்குது. ஒண்ணு மகிழ்ச்சி, டிலைட் என்று பொருள். இன்னொரு அர்த்தம் a place of much water, நீர் நிறைந்த இடம் என்று பொருள். பாருங்களேன், இந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு நதி, அந்த நதி 4 ஆறுகளாக பிரிந்து ஓடியது. இதக்கேல், ஐப்பராத்து, பைசோன், கீகோன் என்றெல்லாம் 2ஆம் அதிகாரத்துல அந்த 4 ஆறுகளை பற்றி வாசிக்கிறோம். இந்த தோட்டம் எங்கே இருந்தது என்று சொன்னால், வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அது பாரசீக வளைகுடா
என்ற பகுதியில இருந்திருக்கலாம், பர்ஷியன் கல்ஃப் என்ற இடத்துல இருந்திருக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த தோட்ட இல்லத்துல ஆதாம் ஒரு டெனன்டாக மட்டுமல்ல, he was not only a tenant but also he was a worker. அவன் ஒரு குடியானவனாக மட்டுமல்ல, அவன் ஒரு வேலைக்காரனாகவும் பணியாளனாகவும் செயல்பட்டான். என்ன வேலை? பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஒர்க். சரீர ரீதியான வேலை ஆண்டு கொடுத்தாரு. என்ன வேலை? தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு அதே 2:15 வாசிக்கிறோம். மன ரீதியான வேலை, மென்டல் ஒர்க் என்ன அப்படின்னா பெயரிடுதல். மிருகங்கள் எல்லாம் அப்படி ஜோடி ஜோடியா வந்து நிக்கும். அந்த மிருகங்களுக்கு எல்லாம் பேர் வைக்கணும். யானை, கழுதை, குதிரை அப்படின்னு பேர் வைத்தது ஆதாம் தான். பாத்தீங்களா? இட் வாஸ் a mental work. அதே 2:19 பார்க்கணும். மூணாவது ஆவிக்குரிய ரீதியான வேலை, ஸ்பிரிச்சுவல் ஒர்க் என்ன அப்படின்னா தேவனை தொழுது கொள்வது, தேவனோடு நேரம் செலவிடுவது, பகலின் குளிர்ச்சியான வேளையில அங்கே உலாவக்கூடிய தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆசீர்வாதம், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஓய்வு நாளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டு கொடுத்த வேலையை பாத்தீங்களா? பிசிக்கல் ஒர்க், மென்டல் ஒர்க், ஸ்பிரிச்சுவல் ஒர்க். சரீர ரீதியான வேலை, மன ரீதியான வேலை, ஆவிக்குரிய ரீதியான வேலை எல்லாம் தேவன் கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கல்வி என்ற புத்தகத்துல எலன் ஒயிட் அம்மையார் சொல்றாங்க, பக்கம் 11-12, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வேண்டிய பொறுப்பு ஆதாம் ஏவாளிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சராசரத்தின் எஜமானன் அளித்த அனைத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அவர்கள் சோம்பேறிகளாய் இருக்கக்கூடாது. ஏதேன் தோட்டம் இருக்கிறது, நல்ல கனிகள் இருக்கிறது, எல்லா வசதிகள் இருக்கிறது, ஆனாலும் அவங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன கொடுத்தார்? உடல் வலிமை அடையவும், மனம் விரிவடையவும், குணங்கள் வளர்ச்சி அடையவும், அவர்களுக்கு உபயோகமுள்ள பணி, யூஸ்ஃபுல் ஆக்குபேஷன் ஆண்டவர் கொடுத்திருந்தாரா? எப்படி கொடுத்திருந்தாரு? ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தார். Work was a blessing. பாவத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் கொடுத்திருந்த மிக முக்கியமான ஆசீர்வாதங்களில என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சொல்லுவோம் ஓய்வு நாள், அதாவது திருமணம் அல்லது குடும்பம், ஓய்வு நாள் அப்படின்னு 2 சொல்லுவோம். இந்த 3வது விட்டுருவோம். அந்த 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை. ஆண்டவர் தோட்ட இல்லத்திலிருந்து அவங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வெளியில அவர்களை துரத்தினார். அப்படி அவர்கள் வெளியே துரத்தப்பட்ட பொழுது திருமணம், ஓய்வு நாள் மட்டுமல்ல, வேலை என்ற ஆசீர்வாதமும் அவங்க கூடவே வெளியில வந்தது. ஆனா என்ன வித்தியாசம்? பாவத்துக்கு முன்னாடி அவர்கள் வேர்வை சிந்தி உழைக்கல, பாவத்துக்கு பிறகுதான் வேர்வை சிந்தி கடின உழைப்பு அவர்கள் உழைத்தார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, இப்ப பாருங்க, அந்த தோட்ட இல்லத்துல ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் வேலை. ஆகவே 2வது ஆசீர்வாதம் என்ன? முதலாவது காரியம் முதல் ஓய்வு நாள், முதல் ஓய்வு நாள். 2வது பார்த்தோம் முதல் இல்லம், ஃபர்ஸ்ட் சாபத் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹோம். அந்த முதல் தோட்ட இல்லத்துல ஆண்டவர் கொடுத்திருந்த ஆசீர்வாதம் தான் வேலை என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேலையை செய்வது நிமித்தம் அவர்கள் பெற்றிருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, உடல் வலிமை அடையணும், மனம் விரிவடையணும், குணங்கள் வளர்ச்சி அடையணும். இன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை போல குடும்பமாக சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆண்டவர் கொடுத்தாரு. இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற குடும்பத்துல கணவன் மனைவியாக இணைந்து நாம் செயல்படுகிறோமா? நாம் செய்யக்கூடிய பணிகளினால் நம்முடைய குணம் மேம்பாடு அடைகிறதா? குடும்பமாக ஒன்றிணைந்து, ஃபேமிலி டுகெதர்னஸ், ஒன்றிணைந்து நாம் செயலாற்றுகிறோமா? அல்லது சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். முதல் இல்லம், இது 2வது முக்கியமான ஆசீர்வாதம். 3வது காரியத்துக்கு போவோமே, வேகமா கடந்து செல்வோம். 3வது முதல் உடன்படிக்கை, ஃபர்ஸ்ட் கவர்னன்ட். ஆதியாகமத்துல 2வது அதிகாரம் 16-17 வசனங்கள் பாருங்க. தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்.
அன்பானவர்களே, ஆதியிலே ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆணை கொடுத்திருந்தது மட்டுமல்ல. என்ன ஆணை கொடுத்தாரு? 15ஆம் வசனம் பாருங்க. 15ல தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தான். 14ஆம் வசனம் சொல்லுது, அந்த தோட்டத்துல 2 மரங்கள் இருக்கும். ஒண்ணு ஜீவ விருட்சம், இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த விருட்சத்திலிருந்து ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அறிவு விருட்சம்னு சுருக்கமா சொல்லலாம். அறிவு விருட்சம், இந்த விருட்சத்திலிருந்து சாப்பிடக்கூடாது. இது ஆண்டு கொடுத்த கட்டளை. பாத்தீங்களா? இந்த ஆணையை கொடுப்பதற்கு முன்பாகவே ஆண்டு என்ன கொடுத்திருந்தாருன்னா ஆளுகையும் கொடுத்திருந்தார். ஆளுகை ஆதியாகமத்தில் 1:28 பாருங்க. என்ன ஆளுகை? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஹேவ் டொமினியன் அப்படின்னு ஆண்டு சொன்னாரு. பாத்தீங்களா? ஆணை கொடுத்திருந்தது மட்டுமல்ல, ஆளுகையையும் கொடுத்திருந்தார் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, privilege always comes with responsibility. ஆண்டவர் ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கிறாரு, ஒரு பாக்கியம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதோடு சேர்ந்து பொறுப்பும் இருக்கும். பொறுப்பும் சேர்ந்தே வரும். அவங்களுக்கு ஆண்டவர் ஆளுகையை கொடுத்தாரே, அதே சமயத்துல ஒரு ஆணையும் கொடுத்திருந்தார். என்ன ஆணை? தோட்டத்துல நடுவுல இருக்கிற அந்த மரம் இருக்கே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அதுல இருந்து புசிக்க கூடாது என்று தேவன் கொடுத்திருந்தார். இத என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு பேரு ஆடமிக் கவனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை ஆடமிக் கவனன்ட். பைபிள் இருக்கிற முதல் உடன்படிக்கை இதுதான். முதல் மனிதனோடு தேவன் செய்த முதலாவது உடன்படிக்கை. நீ இதை புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று தேவன் சொல்லி இருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையிலான ஓர் உடன்படிக்கையின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதாவது அது எப்போதும் தேவனுக்கு விருப்பத்துடன் கீழ்ப்படுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய பூர்ணமான சித்தம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடுதான் என்ன செய்தாராம், இந்த உடன்படிக்கையை அவர் கொடுத்திருந்தார். இந்த மரத்துல இருந்து சாப்பிடக்கூடாது. என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஆண்டவர் மனுஷனை இப்படி சட்டம் போட்டு அடைச்சு வச்சிருந்தாரே அப்படின்னு நினைச்சது கூடாது. பாருங்களேன், எலன் ஒயிட் அம்மையார் சொல்றாங்க, கான்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட்ஸ் என்ற புத்தகத்துல, முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்துல தமிழ்ல பக்கம் 23 வாசிக்கிறேன். தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவனுக்கு தீமையின் மீது எவ்வித விருப்பமும் இல்லாத உன்னதமான குணப்பண்புகளை கொடுத்திருந்தார். தீமையின் மீது விருப்பம் இல்லாத ஒரு உன்னதமான குணத்தோடு தேவன் படைச்சிருந்தார். உயர்ந்த அறிவு திறன்களை அவன் மேல் வைத்து விசுவாசத்தில் உண்மையா இருக்கிறதற்கு ஏதுவாக மிக பலமான தூண்டுதல்களையும் அவன் முன் வைத்தான். அதாவது விசுவாசத்துல உண்மையா இருக்கணும், அந்த தூண்டுதல்கள் அவனுக்கு இருந்துச்சு. பூரணமான நிரந்தரமான கீழ்ப்படிதலே நித்திய மகிழ்ச்சியின் நிபந்தனையாக இருந்தது. பாத்தீங்களா? இந்த கோட் டைப் பண்ணி வச்சிருந்தேன், அது மிஸ் ஆயிடுச்சு. பூரணமான நிரந்தரமான கீழ்ப்படிதலே நித்திய மகிழ்ச்சியின் நிபந்தனை. கவனிச்சீங்களா அன்பான தேவனுடைய குடும்பங்களே? முதலாம் குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வச்சிருந்தாரு. என்ன உடன்படிக்கை? நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி நீ செய்யும். இந்த மரத்துல இருந்து நீ சாப்பிடக்கூடாது, விருப்பத்தோடு நீ கீழ்ப்படி அப்படின்னு ஆண்டவர் கேட்டிருந்தார். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலாம்? பூரணமான நிரந்தரமான கீழ்ப்படிதலே நித்திய மகிழ்ச்சியின் நிபந்தனையாக இருந்தது. இந்த நிபந்தனையின் பேரில் ஜீவ விருட்சத்தை அவன் அடைய முடியும். பாத்தீங்களா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நிபந்தனை, இந்த உடன்படிக்கை 2 பேருக்கு இடையில, தேவனுக்கும் ஆதாமுக்கும் இடையில, இதான் இந்த உடன்படிக்கை, முதலாம் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு அவன் கீழ்ப்படிந்து இருந்தால் அவங்க அடுத்து என்ன செய்யலாம்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். இதுதான் ஆண்டு கொடுத்திருந்த ஒரு கட்டளைங்க. ஆண்டு கொடுத்த கட்டளைகள் பாரமானதா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் 2 காரியம் கொடுத்தார். ஒண்ணு ஓய்வு நாள், இன்னொன்னு ஓய்வு நாளுக்கு அவர்கள்
கீழ்ப்படிந்து ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஓய்வு நாள் ஆசரிக்கணும். இன்னொன்னு இந்த 2 மரங்கள், அதுல குறிப்பாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இதை சாப்பிடக்கூடாது, அதுல இருக்கிற கனியை சாப்பிடக்கூடாது. இந்த 2 காரியங்களை பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ஓய்வு நாள், இன்னொன்னு இந்த மரம். இந்த 2 காரியத்தை வைத்து நாம் கவனித்தால் இந்த 2 காரியத்திலையும் 10 கட்டளைகளும் அடங்கும். இந்த 2 காரியத்தை கீழ்ப்படிந்தால் ஓய்வு நாள் ஆசரிக்கணும், இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இதுல இருந்து சாப்பிடக்கூடாது. இந்த 2ஐயும் மனிதன் உண்மையாக கடைபிடிக்கும் பொழுது அவன் 10 கட்டளைகளுக்குமே கீழ்ப்படுகிறான். 10 கட்டளைகள் ஆதாம் அவளுக்கு ஆண்டு கொடுத்தாரா? இல்லையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. 10 கட்டளைகளை ஆதாம் அவளுக்கு ஆண்டு கொடுத்திருந்தாரு, ஆனால் என்ன, எழுத்து வடிவத்திலே இல்லை. It was written in their hearts, அவருடைய இருதயங்களிலே அது எழுதப்பட்டிருந்தது. அன்பான தேவ ஜனங்களே, 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் 6ஆம் அறிவையும் கொடுத்திருந்தார். என்ன 6ஆம் அறிவு? சுயமாக தீர்மானிக்கும் உரிமையை கொடுத்திருந்தார். அந்த உரிமையை பயன்படுத்தி அவன் என்ன செய்யணும்? தீமையிலிருந்து தன்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆண்டவர் கட்டளைகளை பாரமாக கொடுக்கவில்லை. நம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் கட்டளைகளை கொடுத்திருந்தாரு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அந்த கட்டளைகளில அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற உடன்படிக்கையை அவர்களோடு ஏற்படுத்தி இருந்தார். அதே போலதான் இன்னைக்கு நமக்கு தேவன் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த 10 கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் என்று 2 இடங்களில 10 கட்டளைகள் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளே, உங்களுடைய திருச்சபையில 10 கட்டளைகள் தேவையில்லை, 10 கட்டளைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுகிறார்களா? ஒருவேளை அப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த திருச்சபை நாம் பங்கு பெறுவதற்கு பொருத்தமான திருச்சபை அல்ல, ஆண்டவருக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய திருச்சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தாரே, ஓய்வு நாளை கடைபிடி என்ற கட்டளை, இந்த மரத்திலிருந்து புசிக்காதே என்ற கட்டளை, இந்த 2 கட்டளைகளிலே 10 கட்டளைகளும் அடங்கும். பெருமான தேவ பிள்ளைகளே, அப்போ முதல் குடும்பத்திற்கு ஆண்டவர் முதலாம் உடன்படிக்கை. 3வது ஆசீர்வாதம் என்ன? முதலாம் ஆசீர்வாதம் முதலாம் ஓய்வு நாள், 2வது ஆசீர்வாதம் முதலாம் இல்லம், 3ஆம் ஆசீர்வாதம் முதலாம் உடன்படிக்கை. கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாரே, அந்த கீழ்ப்படிதல் ஒரு ஆசீர்வாதம். என்னுடைய பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட சின்ன வயசுல, கீழ்ப்படிந்தால் தேவாசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்ப்படிந்தால் தேவாசீர்வாதம், கீழ்ப்படிந்தால் தேவாசீர்வாதம் சொல்லி அடிக்கடி நான் கேட்டிருக்கேன். இந்த காரியம் தேவன் ஆதாம் ஏவாளோடு செய்த உடன்படிக்கை. நீ கீழ்ப்படி, அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டோடைய குடும்பங்களாகி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு, அந்த தெய்வீக உடன்படிக்கைக்கு ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன் என்ற உறவில நாம் வாழ வேண்டும். இது 3வது ஆசீர்வாதம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, உலகத்துல அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல தெய்வ பயம் இல்லை. எல்லாரும் கட்டளைகளை மீறி நடக்கிறத நாம் உலகத்துல பார்க்கின்றோம். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இதை செய்யாதன்னா செய்யக்கூடாது. தெய்வ பயம் நமக்கு பெருக வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அன்பான குடும்பங்களே, நாம் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழத்தக்கதாக நம்மை அர்ப்பணிப்போம். 4வது ஆசீர்வாதம். ஆண்டவர் முதல் குடும்பத்திற்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதங்களிலே 4வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, முதல் திருமணம், ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்களிலே நாம் அதை பார்க்கலாம். மக்களோடு இருந்த ஆதாமை, மக்கள் அப்படின்னா மிருகங்கள், மக்களோடு இருந்த ஆதாமை கண்ட தேவாதி தேவன் மனம் அங்கலாய்த்தார். அவன் தேவபக்தியுள்ள மக்களை பெற்றெடுக்க வேண்டும் எனில் ஏற்ற துணை வேண்டும். மக்களோடு இருக்கிறவன் அவன் மக்களோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பார்த்தார். அதனாலதான் என்ன செஞ்சாராம்? ஆதாம தூங்க வச்சு அவனுடைய இடுப்பிலிருந்து ஒரு விழா எலும்பை அவர் எடுத்தார். இது நமக்கு தெரியும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஆதாம் ஏவாளை படைத்தார் என்று சொன்னால்,
தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. மல்கியா 2:15 வாசிக்கிறோம். செம்மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட செம்மையான மனிதனின் செங்குருதியாலான எலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார் நம் கர்த்தர். ஆதாம் என்றால் செம்மண் என்று அர்த்தம், ரெட் சாயில் என்று அர்த்தம். அவனுக்குள்ள இருந்து ஆண்டவர் ஒரு பெண்ணை உருவாக்கினார். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்ப யோசித்து பாருங்க, ஆதாமுக்குள்ளிருந்து வந்தவள் தான் ஏவாள். அப்படியானால் இந்த ஏவாள் புருஷனுக்கு, நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற நம்முடைய மனைவிமார்கள், ஒவ்வொருத்தருடைய மனைவியும் புருஷனுக்கு மகிமையாய் இருக்கிறாள். பாத்தீங்களா? இது வரைக்கும் மகிமை இல்லாதிருந்த ஆதாம பார்த்து ஆண்டவர் வேதனைப்பட்டாரு. ஆகவே இந்த ஆதாமுக்கு மகிமை தேவைன்னு சொல்லிட்டு அந்த முதலாம் புருஷனுக்கு அவர் ஒரு மகிமையை கொடுத்தாரு. அந்த மகிமை தாங்க ஏவாள். புருஷனானவன் தலை என்று சொன்னால் அந்த தலையை அழகுபடுத்துகிற கிரீடமாக மனைவியை தேவன் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இதுதான் திருமணத்தின் புனிதம், மேன்மை எல்லாமே. கணவன்மார்கள் புரிஞ்சுக்கணும், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மனைவி மகிமையாய் இருக்கிறாள், எனக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்பதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஆடம் இணைந்திருக்கிற ஆதாம்களே, ஆடம், do you see your madam as your crown? உங்கள் மனைவியை கிரீடமாக பார்க்கிறீர்களா அல்லது கேவலமாக ஏளனமாக பார்க்கிறீர்களா? இவளை என் தலையில கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறோமா? நம்முடைய மனைவியை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மனைவியை கிரீடமாக பார்க்க வேண்டும், மகிமையாக பார்க்க வேண்டும். ஒரு ராஜாவுக்கு கிரீடம் தாங்க அழகு. அதே போல ஒரு கணவனுக்கு கிரீடம் மனைவி, மகிமை மனைவி என்று தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், எத்தனை ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒன்றிலிருந்து இன்னொன்றை எடுத்து இரண்டும் ஒன்றே, அதாவது இருவரும் ஒருவரே. ஆதாமுக்குள்ள இருந்து ஒரு பெண் ஆண்டு உருவாக்கினார். ஒன்னிலிருந்து இன்னொன்னு எடுத்து ரெண்டுமே ஒண்ணுதான், 1+1=1 என்ற ஒரு புனித கணிதத்தை படைத்திருக்கிற நம் தேவனின் வல்ல கரங்களில் இருந்தே வந்த பரிசுத்த உறவுதான் திருமணம் என்ற மகத்தான உறவு. இந்த திருமணம் ஒரு புனிதமான உறவு என்பது நமக்கு தெரியும் அல்லவா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பமா உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்கள் குடும்பத்துல கணவன் மனைவியாக ஒற்றுமையா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டு கொடுத்திருக்கிற அந்த முதல் திருமணம் என்ற அந்த ஆசீர்வாதத்தின்படி உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் சாட்சியாய் இருக்கிறதா? ஒரு வாசகத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். எலன் ஒயிட் அம்மையார் சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளும் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் Patriarchs and Prophets என்ற புத்தகத்துல பக்கம் 20, தேவன் முதல் திருமணத்தை நடத்தி வைத்தார். இவ்வாறு பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகனே இந்த ஏற்பாட்டை தொடக்கி வைத்தார். திருமணம் என்ற ஏற்பாடு ஆண்டவர் உண்டாக்கின ஏற்பாடு. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்கிறது. எபிரேயர் 13:4. இது தேவன் மனிதனுக்கு கொடுத்த முதன்மை பரிசுகளில் ஒன்றாக இருக்கிறது. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ஸ் டு மேன். பாத்தீங்களா? திருமணம் ஒரு கிஃப்ட்டுங்க. உங்கள் மனைவி ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட், உங்கள் கணவன் ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற கிஃப்ட் அப்படின்னு பார்க்கணும். ஈவு. விழுகைக்கு பின் ஆதாம் பரதீசின் வாசலை தாண்டி, அதாவது ஏதேன் தோட்டத்தை தாண்டி தன்னுடன் கொண்டு வந்த 2 நியமங்களில் ஒன்றாக இது இருக்கிறது. ஒண்ணு திருமணம், இன்னொன்னு ஓய்வு நாள் பார்த்தோமே. பாத்தீங்களா? இன்னொன்னு சேர்த்துக்கங்க, வேலை. இந்த உறவில் தெய்வீக கொள்கைகள், இந்த திருமணம் என்ற உறவில தெய்வீக கொள்கைகள் உணரப்பட்டு கீழ்ப்படியப்படுமானால், தெய்வீக கொள்கை என்று இந்த திருமணத்தின் கொள்கைகளை உணர்ந்து கீழ்ப்படிந்தால் திருமணம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். திருமணம் ஆசீர்வாதமா இருக்கும். திருமணத்திலே நிறைய கட்டளைகள் அடங்கி இருக்கிறது. அதுக்கு கீழ்ப்படிஞ்சா திருமணம் ஆசீர்வாதமா இருக்கும். இது மனித இனத்தின் தூய்மையையும் மகிழ்ச்சியையும் பாதுகாக்கிறது. தூய்மை அதாவது பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்கிறது. கள்ள உறவுகளுக்கு நம்மை விலக்கி காக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இது மனிதனுடைய சமூக தேவைகளை சந்திக்கிறது. ஒரு துணையை ஆண்டவர் கொடுக்கிறார், அதான் மனைவி. மனைவிக்கு கணவன் சமூக தேவைகளை சந்திக்கிறது. இது சரீர மன ஆவிக்குரிய இயல்புகளை உயர்த்துகிறது. பாத்தீங்களா? இதாங்க திருமணம் என்ற ஆசீர்வாதம். அது பிரியமானவர்களே, 4 காரியங்கள்
இந்த திருமணத்தை பற்றி மத்திய 19 கூட ஆண்டு சொல்லிக்கிறார். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்பது கணவன் மனைவியை குறித்து தேவன் சொன்ன ஆசீர்வாதம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிஞ்சு போறாங்க. ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. நானும் கர்த்தரனு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் மாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். குடும்பத்தை, திருமண வாழ்க்கையை அற்புதமாக நாம் கருத வேண்டும். அற்பமாக கருதிவிடக் கூடாது. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அற்பமானது அல்ல, அற்புதமானது. குடும்பங்கள் ஆண்டவருக்கென்று அற்புதங்களாக ஜொலிக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். பிரியமான தேவ ஜனங்களே, 4 காரியங்கள். முதலாம் ஓய்வு நாள், முதலாம் இல்லம், முதலாம் உடன்படிக்கை, முதலாம் திருமணம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் முதலாம் குடும்பத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நமக்கும் பொருந்தும். ஆகவே குடும்பமாக இந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ நம்மை ஒப்படைப்போம். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆதியாகம குடும்பங்கள் என்ற பாடங்கள் வழியாக நம்முடைய குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென்.